தாய் வீடு ஆகஸ்ட் 2025. கண்ணுக்கு தெரியாத ஆழமான ஓர் இழப்பு. எழுதியவர் சானா சத்யதேவன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. நாம் வாழும் நகரங்கள் வேகமாக வளர்கின்றன. இந்த பயணத்தில் சாலைகளின் இருமருங்கிலும் கம்பீரமாய் நின்ற மரங்கள் அண்மை காலங்களில் வேகமாய் மறைந்து கொண்டிருக்கின்றன. புயல், முதுமை அல்லது திட்டமிடல் என எந்த காரணமாக இருந்தாலும் பலர் கவனிக்காத ஓர் உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு மரமும் வீழும் போது நம் நினைவுகளிலிருந்தும், நம் சூழலிலிருந்தும், நம் வசிப்பிடத்தின் அமைதியிலிருந்தும் ஏதோ ஒன்று உடைந்து போகிறது. இது கண்ணுக்கு தெரியாத ஆனால் ஆழமான ஓர் இழப்பு. அக்டோபர் 2023 கொழும்பின் டூப்ளிகேஷன் வீதியால் சென்ற அரச பேருந்து மீது உயரமான மரம் விழுந்து பாரிய விபத்து இடம்பெற்றது. இவ்விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், 17 பேர் காயமடைந்தனர். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து சாலையோர மரங்கள் எதிர்பாராத ஆபத்தாக பேசப்படும் ஒரு தலைப்பாக மாறின. மோசமான வானிலை நாட்களில் நாடு முழுவதும் சாலையோர மரங்களால் ஏற்படும் விபத்துகள் ஒரு பொதுவான நிகழ்வாக இருந்து வந்தாலும், விபத்துகளின் தொடர்ச்சியான செய்திகளும் பாதிக்கப்பட்டவர்களின் அனுபவங்களும் சாலையோர மரங்கள் ஆபத்தானவை என்ற கருத்தை மக்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்தன. அண்மை காலமாக அவை அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றன. கொழும்பு மற்றும் இலங்கையின் பிற பகுதிகளில் மரங்கள் விழுந்த விபத்துகளுக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்காக மரங்களை முழுமையாக அகற்றுவதற்கான விருப்பம் பெரிதும் அதிகரித்தது. மரத்தின் கிளைகளை மட்டும் வெட்டுவது, ப்ரூனிங், அல்லது வலுவிழந்த மரங்களுக்கு ஆதரவளிப்பது, ப்ரொவைடிங் சப்போர்ட் டு வீக்கன்ட் ட்ரீஸ் போன்ற தீர்வுகளை காட்டிலும் மரங்களை முழுமையாக அகற்றுவதே உடனடி மற்றும் நிரந்தரமான தீர்வு என்ற எண்ணம் மேலோங்கியது. இதன் விளைவாக நல்ல நிலையிலிருந்த மரங்கள் கூட வெட்டப்பட்டன. இந்த சூழ்நிலைக்கு பல காரணங்கள் இருந்தன. முதலாவதாக, தொடர்ச்சியான விபத்துகள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தின. எந்த நேரத்திலும் மரம் விழலாம் என்ற பதட்டம் காரணமாக ஆபத்தானதாக கருதப்படும் எந்த மரத்தையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற வலுவான கோரிக்கைகள் எழுந்தன. இந்த மக்கள் அழுத்தமே உள்ளூர் அதிகாரிகளை விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டியது. இரண்டாவதாக, மரங்களை நிர்வகிப்பது குறித்த சட்ட கட்டமைப்பு, உதாரணமாக உள்ளூராட்சி மன்ற சட்டங்கள் மற்றும் மரங்கள் வெட்டுதல் கட்டுப்பாட்டு சட்டம் போன்றவை இருந்த போதிலும் அதன் நடைமுறைப்படுத்தலில் சவால்கள் இருந்தன. பிரதேச சபை மற்றும் நகரசபை ஊழியர்கள் பல சமயங்களில் முறையான வழிகாட்டுதல் அல்லது நிபுணத்துவ ஆலோசனை இல்லாமல் மரங்களை பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ வெட்டினர். மரங்களின் ஆரோக்கியம், அவற்றின் அமைப்பு, வலிமை மற்றும் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் ஆகியவற்றை மதிப்பிடுவதற்கான போதிய பயிற்சியோ தொழில்நுட்ப அறிவோ இல்லாமல் அவசர கதியில் மேற்கொள்ளப்பட்ட இத்தகைய நடவடிக்கைகள் தேவையற்ற மரங்களை அகற்ற வழிவகுத்ததுடன் சாலையோர மரங்களின் கணிசமான அழிவுகளுக்கும் வழிகோலியது. இறுதியில் பொது பாதுகாப்பிற்கான அவசர தேவை, முறையான முகாமைத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த நீண்டகால கண்ணோட்டத்தை பின்னுக்கு தள்ளியது. இது மரங்களை முழுமையாக அகற்றுவதை தடுக்கும் சட்டங்களின் நோக்கத்தையே கேள்விக்குள்ளாக்கியது. சாலையோர மரங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட உயர்ந்தபட்ச கரிசனை என்பது மரங்களில் சாலையோரமாக உள்ள பகுதியை வெட்டுதல் என்பதாகவே உள்ளது. அதாவது, மரங்களை முறையாக பராமரிப்பதற்கான விரிவான அணுகுமுறைக்கு பதிலாக வாகன போக்குவரத்து அல்லது பாதசாரிகளுக்கு இடையூறாக இருக்கும் என கருதப்படும் மரத்தின் பகுதிகளை மட்டும் வெட்டுவதில் கவனம் செலுத்தப்பட்டது. மரங்களை பற்றிய போதிய புரிதல் இல்லாமல் ஒரு பெரிய மரத்தின் ஒரு பகுதியை மட்டும் சமச்சீரற்ற முறையில் வெட்டும் போது அதன் சமநிலையான இடைப்பகிர்வு பாதிக்கப்படுகிறது. இதனால் மரத்தின் ஈர்ப்பு மையம், சென்டர் ஆஃப் கிராவிட்டி, மாறிவிடுகிறது. இதன் விளைவாக பலத்த காற்று மற்றும் புயல், சைக்ளோன் போன்ற இயற்கை சீற்றங்களின் போது மரம் விழுந்துவிடும் வாய்ப்பு அதிகமாகிறது. இப்படி பெரிய அளவில் வெட்டும் போது மரத்தில் ஆழமான காயங்கள், டீப் வூண்ட்ஸ் ஏற்படுகின்றன. இந்த
காயங்கள் வழியாக நோய்க்கிருமிகளும் பேத்தஜென்ஸ் பூச்சிகளும் மரத்தினுள் எளிதாக நுழையும். இது மரத்தின் உள்ளமைப்பை பலவீனப்படுத்தி அழிவுக்கு வழிவகுக்கும். மேலும் மரத்தின் ஒளி தொகுப்பு போட்டோசிந்தசிஸ் திறன் குறைவதோடு நீர்முளைகள் வாட்டர் ஸ்ப்ரவுட்ஸ் எனப்படும் பலவீனமான புதிய கிளைகளும் தோன்றும். இவை மரத்தின் ஆயுளை குறைத்து நீண்ட காலத்துக்கு ஆபத்தானதாக மாற்றிவிடுகின்றன. குறிப்பாக வெப்பமண்டல புயல் மற்றும் பலத்த காற்றுக்கு ஆளாகும் பகுதிகளில் இத்தகைய முறையற்ற கத்தரித்தல் ப்ரூனிங் பலத்த காற்றுக்கு ஈடுகொடுக்கும் மரங்களை மேலும் பலவீனமாக்குகிறது. இதனால் பெரிய மரங்கள் வழங்கும் அத்தியாவசியமான நிழல் மற்றும் குளிர்ச்சி போன்ற நன்மைகளும் பெனிஃபிட்ஸ் குறைந்து நகர்ப்புற வெப்ப தீ விளைவு urban heat island effect அதிகரிக்கிறது. நகரங்களில் உள்ள மரங்கள் மிக முக்கியமான 2 வேலைகளை செய்கின்றன. முதலாவதாக அவை நிழல் கொடுத்து வெயிலின் தாக்கத்தை குறைக்கின்றன. இரண்டாவதாக மரங்கள் தங்கள் இலைகள் வழியாக நீரை ஆவியாக்கி சுற்றியுள்ள காற்றை குளிர்விக்கின்றன. இந்த மரங்களை அகற்றுவதால் நகரப் பகுதிகள் மேலும் வெப்பமடைகின்றன. இது மக்களுக்கு பெரும் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது. அத்துடன் இந்த அதிகரித்த வெப்பம் மன அழுத்தத்தையும் மற்றும் உடல்நல கோளாறுகளையும் உருவாக்கும். இது urban heat island effect என்று அழைக்கப்படுகிறது. எளிமையாக சொன்னால் மரங்கள் இல்லாததால் நகரம் ஒரு பெரிய வெப்பத்தீவாக மாறிவிடுகிறது. சாலையோர மரங்களை அலட்சியமாக அல்லது முறையற்ற விதத்தில் அழிக்கும் போது அதன் தாக்கம் சுற்றுச்சூழல் பாதிப்புடன் முடிந்து விடுவதில்லை. நகரவாசிகள் மீது இது கணிசமான நகர்ப்புற உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நகர்ப்புற உளவியல் தாக்கம் urban psychological toll என்பது நகர்ப்புற உளவியலில் உள்ள ஒரு கருத்தாகும். இது மனித நல்வாழ்வு, மன ஆரோக்கியம் மற்றும் நடத்தை ஆகியவற்றில் நகர்ப்புற வாழ்க்கை ஏற்படுத்தும் எதிர்மறை விளைவுகளை எடுத்துரைக்கிறது. நகரங்கள் வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்கினாலும் அவை அதிகரித்த மன அழுத்தம், பதட்டம், சமூக தனிமைப்படுத்தல் மற்றும் பிற மனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் தனித்துவமான சவால்களையும் முன்வைக்கின்றன. கூட்ட நெரிசல், சத்தம், காற்று மாசுபாடு, பசுமையான இடங்களின் பற்றாக்குறை மற்றும் வேகமான வாழ்க்கை முறை போன்ற காரணிகள் இந்த தாக்கத்துக்கு பங்களிக்கின்றன. இதனால் தான் சாலையோர மரங்கள் அழிவதென்பது வெறும் சுற்றுச்சூழல் கவலையை தாண்டி மனித மனங்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் ஒரு ஆழமான விஷயமாக மாறுகிறது. பெரும்பாலும் இதன் ஆழமான தாக்கங்கள் குறித்து அதிர்ச்சியூட்டும் கவனக்குறைவும் விழிப்புணர்வு இல்லாமையும் நிலவுகின்றது. சாலையோரங்களில் காணப்படும் மரங்கள் வெறும் அழகுக்காக மட்டுமல்ல, அவை சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் எண்ணற்ற நன்மைகளை வழங்குகின்றன. கார்பனீர் ஆக்சைட்டை உறிஞ்சி உயிர் கொடுக்கும் ஆக்சிஜனை வெளியிடுவதன் மூலம் காலநிலை மாற்றத்தை தணிப்பதில் அவை இன்றியமையாதவை. பெருகிவரும் நகரமயமாக்கப்பட்ட நிலப்பரப்புகளில் அவை இயற்கையான காற்று சுத்திகரிப்பனாக செயல்பட்டு மாசுபடுத்திகளை பிடித்து காற்றை சுத்தப்படுத்துகின்றன. அடர்ந்த மரங்களின் விதானம் அத்தியாவசிய நிழலை வழங்குகிறது. இது பெரும்பாலும் வெப்பமான சூழ்நிலைகளில் சுற்றுப்புற வெப்பநிலையை கணிசமாக குறைக்கிறது. இதனால் நடைபயிற்சி மற்றும் பயணம் வசதியாக மாறுவதுடன் நகர்ப்புற வெப்ப விளைவும் குறைகிறது. இதன் விளைவாக குளிரூட்டுவதற்கான சக்தி நுகர்வு எனர்ஜி கன்சம்ஷன் குறைகிறது. குறிப்பாக முதிர்ந்த சாலையோர மரங்கள் பல பறவைகள், பூச்சிகள் மற்றும் சிறிய பாலூட்டிகளுக்கு முக்கியமான வாழ்விடங்களாகவும் உணவு ஆதாரங்களாகவும் திகழ்கின்றன. இவை அழிவது நுட்பமான சுற்றுச்சூழல் அமைப்புகளை சீர்குலைத்து உள்ளூர் பல்லுயிர் பெருக்கத்தின் சரிவுக்கு வழிவகுக்கும். மரங்களின் விரிவான வேர் அமைப்புகள் கனமழையின் போது மண்ணரிப்பை தடுக்க உதவுகின்றன. அவை நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்கவும் பங்களிக்கின்றன. வெள்ளம் அல்லது நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளில் மரங்களின் இருப்பு முக்கியமானது. மரங்கள் இயற்கையான தடைகளாக செயல்பட்டு ஒலியை உறிஞ்சி போக்குவரத்தில் இருந்து வரும் ஒலி மாசுபாட்டை குறைக்கின்றன. இதன் மூலம் அமைதியான மற்றும் வாழக்கூடிய சமூகங்களை உருவாக்க பங்களிக்கின்றன. மரங்களின் இருப்பு நமது சுற்றுப்புறங்களின் அழகை மேம்படுத்துகிறது. மேலும் விருப்பப்படும் பொது இடங்களும் உருவாகிறது.
மரங்கள் இருக்கும் இயற்கையை அனுபவிப்பது மன அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த மனநலனை மேம்படுத்தும் என்றும் ஆய்வுகள் காட்டுகின்றன. நகரச் சூழலில் எப்போதும் ஏதேனும் ஒரு சத்தம், விளக்கு அல்லது காட்சி என நிறைய விஷயங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கும். இது நம் மூளையை தொடர்ந்து வேலை செய்ய வைத்து சீக்கிரமே சோர்வடைய செய்துவிடும். ஆனால் மரங்கள் நிறைந்த இயற்கையான சூழல் இதற்கு நேர்மாறானது. அது நம் கவனத்தை சிரமமின்றி ஈர்க்கும் ஒரு மென்மையான கவர்ச்சியை வழங்குகிறது. இதனால் மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது. சாலையோர மரங்களை அகற்றுவது இத்தகைய எளிதாக கிடைக்கும் புத்துணர்ச்சி தரும் சூழல்களை நகரவாசிகளுக்கு இல்லாமல் செய்கிறது. இதன் விளைவாக அன்றாட வாழ்வில் ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்தும் அறிவாற்றல் சார்ந்த சோர்விலிருந்தும் மீண்டு வருவது அவர்களுக்கு கடினமாகிறது. அடர்ந்த மரக்கிளைகள் ஒலியை உறிஞ்சி சிதறடித்து போக்குவரத்து மற்றும் நகர்ப்புற இரைச்சலின் கடுமையை குறைக்கின்றன. இந்த இயற்கையான ஒலித்தடைகளை அகற்றுவது அப்பகுதியில் வசிப்பவர்களை அதிக அளவிலான ஒலி மாசுபாட்டுக்கு ஆளாக்குகிறது. இது மன அழுத்தம், தூக்கமின்மை மற்றும் இதய நோய்கள் போன்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையலாம். சிறிய அளவிலான பசுமையான இடங்கள் கூட மன அழுத்த அளவை கணிசமாக குறைத்து மன அமைதியை மேம்படுத்துகின்றன என ஆய்வுகள் கூறுகின்றன. நகரங்களில் மரங்கள் இல்லாதது நகர்ப்புற சூழலால் ஏற்படும் அழுத்தங்களிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இயற்கையான அரணை நீக்குகிறது. இந்த இயற்கை பசுமை சூழல் அகற்றப்படும் போது நகரவாசிகள் இரைச்சல் மிகுந்த மற்றும் கட்டட காடுகளுக்குள் விடப்படுகிறார்கள். இது அவர்களுக்கு அதிக மன அழுத்தம், சோர்வு மற்றும் பதட்டத்தை ஏற்படுத்துகிறது. மனிதர்களுக்கு இயற்கையுடன் தொடர்பு கொள்ள ஒரு உள்ளார்ந்த தேவை உள்ளது. இது பயோஃபீலியா என்று அழைக்கப்படுகிறது. பயோஃபீலியா என்பது மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பிறவியிலேயே இருக்கும் ஓர் ஆழமான தொடர்பு. கிரேக்க மொழியில் பயோ என்றால் உயிர் என்றும் ஃபீலியா என்றால் அன்பு என்றும் பொருள்படும். எனவே இது உயிர் மீதான அன்பு அல்லது வாழும் உயிரினங்கள் மீதான ஈர்ப்பு என புரிந்து கொள்ளலாம். மனிதர்கள் இயல்பாகவே தாவரங்கள், விலங்குகள், நீர்நிலைகள் மற்றும் இயற்கை காட்சிகளால் ஈர்க்கப்படுகிறார்கள். இது நம் மரபணுக்களிலேயே பதிந்த ஒரு பண்பு. இயற்கையுடன் நேரம் செலவிடுவது மன அழுத்தத்தை குறைக்கிறது, இரத்த அழுத்தத்தை சீராக்குகிறது, மனநிலையை மேம்படுத்துகிறது, கவனத்தை அதிகரிக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த உடல் நலனை மேம்படுத்துகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன. நமது முன்னோர்கள் உயிர் வாழ்வதற்காக இயற்கையுடன் கொண்டிருந்த ஆழமான பிணைப்பின் எச்சமே இந்த பயோஃபீலியா. இந்த கருத்தை உயிரியலாளர் எட்வர்ட் ஓ வில்சன் தனது பயோஃபீலியா புத்தகத்தின் மூலம் இதை உலகறியச் செய்தார். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியில் இயற்கையான சூழலில் வாழ்ந்ததால் இந்த ஈர்ப்பு உருவானது என்று வில்சன் வாதிடுகிறார். இயற்கையுடனான இந்த தொடர்பு சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பல்லுயிர் பெருக்கத்தை போற்றவும் நம்மை தூண்டுகிறது. சாலையோர மரங்கள் மனிதர்க்கும் இயற்கைக்கும் இடையேயான தினசரி தொடர்பை பராமரிக்கும் உயிர் கம்பிகளாக விளங்குகின்றன. இவை அழிந்தால் தெருக்கள் பாழடைந்து காணத்தகாத காட்சிகளாக மாறும். நகரத்தின் அழகியல் மதிப்பை இது குறைக்கிறது. மேலும் இவை மனித மனங்களில் இயற்கையிலிருந்து துண்டிக்கப்பட்ட உணர்வை வளர்க்கிறது. இது சோகம், அமைதியின்மை மற்றும் மனிதர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வின் சரிவுக்கும் வழிவகுக்கும். மரங்கள் நிறைந்த தெருக்கள் உட்பட பசுமையான இடங்கள் பெரும்பாலும் முறைசாரா ஒன்று கூடும் இடங்களாகவும் சமூக தொடர்புகளை ஊக்குவிக்கவும் உதவும். இந்த சூழல்கள் இல்லாதது சமூக தனிமைப்படுத்தலுக்கு பங்களிக்கும். முறையான பொது ஆலோசனை இல்லாமலோ அல்லது வெளிப்படையான காரணம் கூறப்படாமலோ மரங்கள் அழிக்கப்படும் போது அப்பகுதி மக்களிடையே ஒருவித அதிகாரமின்மை மற்றும் கட்டுப்பாடற்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. நமது கருத்து கேட்கப்படவில்லை, நம் உரிமை மதிக்கப்படவில்லை என்ற உணர்வு அவர்களுக்குள் இயல்பாகவே உருவாகிறது. இது மக்களுக்கும் உள்ளூர் நிர்வாகத்துக்கும் இடையே உள்ள நம்பிக்கையை பாதிக்கிறது. மக்கள் பொது விவகாரங்களில் ஈடுபடுவதையும் சிவிக் என்கேஜ்மெண்ட் தங்கள் சமூகத்தில் நடக்கும் விஷயங்கள் குறித்து அக்கறை கொள்வதையும் குறைக்கிறது. இத்தகைய சூழல் சமூகத்தின் மீது ஒரு மனோரீதியான சுமையை,
சைக்காலஜிக்கல் பேர்டன் உருவாக்குகிறது. பல தசாப்தங்களாக பேரழிவு தரும் மோதல்கள், பாரிய இடப்பெயர்வுகள் மற்றும் இழப்புகளால் சூழப்பட்ட நிலப்பரப்பில் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் பழைய மரங்களின் இருப்பு அவற்றின் சுற்றுச்சூழல் அல்லது அழகியல் மதிப்பை விட மிக ஆழமான அர்த்தத்தை பெறுகிறது. இந்த பழமையான மரங்கள் மோதலின் இருண்ட காலகட்டங்களில் உறுதியாக நின்றன. அவை அழிவு, இடப்பெயர்வு மற்றும் துன்பங்களுக்கு மௌன சாட்சிகளாக விளங்குகின்றன. தலைமுறைகள் வந்து போவதையும், குண்டுகள் விழுவதையும், வீடுகள் இடிந்து விழுவதையும் அவை கண்டிருக்கின்றன. ஆனாலும் அவை அப்படியே இருக்கின்றன. அவற்றின் தொடர்ச்சியான இருப்பு கடந்த காலத்துடன் ஒரு உறுதியான இணைப்பாகும். மற்ற அனைத்தும் இழந்த போதும் கூட ஏதோ ஒன்று நிலைத்திருக்கிறது என்பதன் ஓர் அடையாள சின்னமாக இந்த மரங்கள் திகழ்கின்றன. போர் போன்ற பெரும் மோதல்கள் முடிவுற்ற பின்னர் மக்கள் தம் வாழ்வை மீண்டும் தொடர முனைவதே ஒரு பெரும் சவாலாகிறது. அவர்களின் வீடுகள் சிதைந்திருக்கலாம், சமூக கட்டமைப்புகள் தாறுமாறாகி இருக்கலாம். இத்தகைய சூழலில் அவர்களுக்கு ஒரு நிலையான, மாறாத அடித்தளம் கட்டாயம் தேவைப்படுகிறது. எல்லாமே அழிந்து போனாலும் சில விடயங்கள் மட்டும் மாறாமல் முன்பு போலவே இருப்பதை அவர்கள் ஏக்கத்தோடு நாடுகின்றனர். இவ்வாறு அவர்களுக்கு முன்னரே நன்கு தெரிந்த பழக்கமான விடயங்களே ஒரு பாதுகாப்பான உணர்வையும் மனத்தளர்ச்சிக்கு ஆறுதலையும் அளிக்கின்றன. இத்தகைய கடினமான சூழ்நிலைகளில் நிலையான மற்றும் பழக்கமானவற்றை மக்கள் தேடுவது முற்றிலும் இயற்கையான ஒரு மனித பண்பாகும். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் கூட உடைந்து போகலாம் அல்லது மறக்கப்படலாம். ஆனால் இந்த பழைய மரங்களோ இயற்கையாகவே நினைவுகளை உருவாக்குகின்றன. அவை கடந்த கால இழப்புகளை மட்டும் நினைவூட்டுவதில்லை, மாறாக மீண்டும் உயிர் வாழ்வதையும் காயங்கள் ஆறி குணமாகும் காலப்போக்கையும் அடையாளப்படுத்துகின்றன. கடினமான போர்க்காலங்களில் இந்த மரங்களின் நிழல் மக்களுக்கு அடைக்கலம் தந்திருக்கலாம். வேறு எதுவும் கிடைக்காத போது அவற்றின் பழங்கள் குடும்பங்களின் பசியை போக்கியிருக்கலாம். போர் நிகழ்ந்த சூழலில் இந்த மரங்கள் வெறும் தாவரங்கள் அல்ல, அவை சமூகத்தின் கூட்டு நினைவுகளின் களஞ்சியமாகவும் எதிர்காலத்தின் நம்பிக்கையை உருவாக்கும் நீடித்த சின்னங்களாகவும் விளங்குகின்றன. மோதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மை குறித்த நம்பிக்கை பொதுவாகவே குறைந்திருக்கும். இச்சூழலில் இயற்கை காரணங்களால் ஒரு நீண்டகால இயற்கை அடையாளம் திடீரெனவும் தவிர்க்க முடியாமலும் அளிக்கப்படுவது அவர்களின் பாதுகாப்பு குறித்த உணர்வுகளை மேலும் சிதைக்கிறது. இது இயற்கையும் நிலையற்றது, மதிக்கப்படும் ஒன்றும் பறிபோகக்கூடியது என்பதை அவர்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது. இந்த நிலை ஏற்கனவே காயமுற்ற சமூகங்களின் உளவியல் சுமையை மேலும் அதிகரிக்க செய்கிறது. போரில் உயிர் பிழைத்தவர்களுக்கு நிழல் கொடுத்த அல்லது பாதுகாப்பு அளித்த மரம் வெறும் மரம் அல்ல, அது அவர்களின் அதிர்ச்சியான அனுபவங்களின் ஒரு பகுதியாகும். வளர்ச்சி அல்லது கால மாற்றங்களுக்காக அந்த மரம் அழிக்கப்படும் போது அது மீண்டும் ஒருமுறை மனதை உலுக்கும் நிகழ்வாக தப்பி பிழைத்ததற்கான அடையாளத்தின் அழிவாக உணரப்படலாம். இந்த இழப்பு அந்த மரத்துடனான நினைவுகளுடனும் அதனால் ஏற்பட்ட உணர்வு பூர்வமான தொடர்புகளுடனும் பிணைந்துள்ளது. இலங்கையின் வடமாகாணத்தில் போர் சண்டை களத்தில் மட்டும் நடக்கவில்லை. நிலமே ஒரு இலக்காகவும் பாதிக்கப்பட்ட ஒன்றாகவும் இருந்தது. போர் முடிந்து இத்தனை ஆண்டுகளாகியும் வடமாகாணத்தின் நிலம் இன்றும் தன் போராட்ட கதையை சொல்கிறது. இங்குள்ள வறண்ட காலநிலை காரணமாக மரங்களால் வழங்கப்படும் நிழல் மற்றும் குளிர்ச்சி ஒரு ஆடம்பரம் மட்டுமல்ல, அன்றாட ஆறுதலுக்கும் ஆரோக்கியத்திற்கும் ஓர் அத்தியாவசிய தேவையாகும். இளம் மரக்கன்றுகள் அல்லது புதிய மரங்களை விட பெரிய பழைய மரங்கள் மிகச்சிறந்த குளிர்ச்சி விளைவை தருகின்றன. அவசியமான காரணங்களுக்காக அவற்றை அகற்றினாலும் அது நகர்ப்புற வெப்ப விளைவை உடனடியாக அதிகரித்துவிடும். இதனால் தெருக்களும் பொது இடங்களும் கணிசமாக வெப்பமடைந்து வசிப்பதற்கு உகந்ததல்லாத சூழலாக மாறும். இது உடல் மற்றும் மனநல ரீதியான நேரடி விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது அசௌகரியம், சோர்வு
மற்றும் வெப்பம் தொடர்பான நோய்கள் கூட அதிகரிக்கும். வறட்சி மற்றும் நீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் பகுதிகளில் பழைய மரங்களின் ஆழமான வேரமைப்புகள் மண்ணின் ஈரப்பதத்தை பராமரிப்பதிலும் மண்ணரிப்பை தடுப்பதிலும் நிலத்தடி நீர் மீள் நிரப்பலை எளிதாக்குவதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த மரங்கள் இல்லாதது நகர்ப்புற சூழலை மேலும் வறண்டதாக்கி உள்ளூர் நுண் காலநிலைகளை பாதிக்கும். இதனால் வறட்சி காளாகும் பகுதிகள் மேலும் பாதிக்கப்படும். இது குடியிருப்பாளர்களின் அன்றாட அழுத்தங்களை மேலும் அதிகரிக்கிறது. பெரிய மரங்கள் இயற்கையான வடிகட்டிகளாக செயல்பட்டு தூசி மற்றும் மாசுபடுத்திகளை பிடிக்கின்றன. வறண்ட பெரும்பாலும் காற்று வீசும் காலநிலையில் அவை இல்லாதது தூசி அதிகரிப்பதற்கும் மோசமான காற்றின் தரத்திற்கும் வழிவகுக்கும். இது சுவாச ஆரோக்கியத்தை பாதிப்பதுடன் பொதுவான அசௌகரியம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவுக்கு பங்களிக்கிறது. மோதலுக்கு பிந்திய சூழலில் சமூகத்தின் மீட்சிக்கு பழமையான மரங்களை பாதுகாப்பது மிக அவசியம். இது மக்களின் உடல் மற்றும் மனநலத்திற்கு பெரிதும் உதவும். இந்த மரங்கள் வெறும் தாவரங்கள் அல்ல. அவை அந்த நிலப்பகுதியின் வரலாற்றின் நீடித்த சின்னங்களாகவும் அங்கு வாழும் மக்களின் மீள்தன்மைக்கான சான்றுகளாகவும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையின் ஆதாரங்களாகவும் திகழ்கின்றன. எனவே நிலையான மற்றும் ஆரோக்கியமான சமூக மீட்சிக்கு இவற்றை பாதுகாப்பது மிகவும் இன்றியமையாதது. போர் முடிந்து மக்கள் தங்கள் வாழ்க்கையின் மீது கட்டுப்பாட்டை மீண்டும் பெற முயற்சிக்கும் போது அபிவிருத்தி திட்டங்கள் முக்கியமானவை. ஆனால் நகரங்களை அழகுபடுத்துதல் அல்லது பாதுகாப்பு போன்றவைகளால் மரங்களை வெட்டுவது போன்ற முடிவுகள் சமூகத்துடன் கலந்தாலோசிக்கப்படாமல் எடுக்கப்படும் போது அது மக்களை மீண்டும் அதிகாரமற்றவர்களாக உணர வைக்கிறது. உள்ளூர் மக்களின் கருத்துகள் புறக்கணிக்கப்படும் போது அவர்கள் தங்கள் சொந்த மண்ணில் ஒரு பார்வையாளர்களாகவே இருக்கின்றார்கள் என்ற உணர்வு வலுப்பெறுகிறது. போரினால் பாதிக்கப்பட்ட சமூகத்தின் உளவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தேவைகளை புறக்கணிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் இன்னொரு விதமான திணிப்பாக உணரப்படலாம். உதாரணமாக, அகலமான சாலைகள் அமைப்பதற்காக மரங்களை வெட்டுவது மற்ற இடங்களில் முன்னேற்றமாக தோன்றலாம். ஆனால் போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் இது நினைவுகளை அழிப்பதாகவும் நிலப்பரப்புடன் சமூகத்தின் உணர்வுபூர்வமான பிணைப்பை புறக்கணிப்பதாகவும் கருதப்படலாம். ஒரு காலத்தில் தாங்கும் சக்தியாக இருந்த மரங்கள் அழிக்கப்படுவது, வளர்ச்சி திட்டங்களுக்காக இயற்கை அழிக்கப்படுவது போன்றவை நம்பிக்கைக்கான அடித்தளத்தை அசைக்கலாம். இது தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும்பாலும் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டவை என்ற உணர்வை வலுப்படுத்துகிறது. இத்தகைய சூழலில் மக்கள் தங்கள் நினைவில் வைத்திருந்த பழக்கமான மரங்கள், பொது இடங்கள், வீடுகள் போன்றவை இல்லாமல் போகும் போதும் நவீன நகரமயமாக்கல் மற்றும் கட்டுமானங்களால் ஒரு காலத்தில் தங்களுக்கு சொந்தமானதாக உணர்ந்த மண் இப்போது அந்நியமாக தெரிகிறது. இது தங்கள் சொந்த நிலத்தில் நிற்கும் போதும் ஓர் ஆழமான மன இடப்பெயர்ச்சி உணர்வை, சென்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏற்படுத்துகிறது. இந்த உணர்வுடன் நெருங்கிய தொடர்புடையதுதான் சொலஸ்ட்ரால்ஜியா என்ற கருத்தாக்கம். சொலஸ்ட்ரால்ஜியா என்ற வார்த்தை 2005ஆம் ஆண்டில் தத்துவஞானி கிளென் அல்பிரெக்ட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. லத்தீன் மொழியில் ஜொலாச்சியம் நிம்மதி, ஆறுதல் மற்றும் கிரேக்க மொழியில் அல்ஜியா வலி, துயரம் ஆகிய 2 வார்த்தைகளின் கலவையே இது. இதன் பொருள் என்னவென்றால், நாம் நம்முடைய சொந்த வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அந்த சூழல் நமக்கு பிடிக்காத வகையில் மாறிவிடுவதால் ஏற்படும் துயரம், மனச்சோர்வு அல்லது வீடு மீதான ஏக்கம் போன்ற உணர்வுகளே சொலாஸ்ட்ரால்ஜியா என வரையறுக்கப்படுகிறது. இது பொதுவாக நாம் பயன்படுத்தும் ஏக்கம் என்ற வார்த்தையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. ஏக்கம் என்பது நீங்கள் திரும்பிச் செல்ல முடியாத ஒரு கடந்த கால வீட்டிற்கான ஏக்கமாகும். நீங்கள் அந்த இடத்தை விட்டு பிரிந்து வந்த பிறகு ஏற்படும் ஓர் உணர்வு அது. ஆனால் சொலஸ்ட்ரால்ஜியா என்பது உங்கள் வீடு உங்கள் கண் முன்னாலேயே மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கும் வலி. ஒரு காலத்தில் உங்களுக்கு நிம்மதியையும் பாதுகாப்பையும் அளித்த உங்கள் வீட்டின் மதிப்பு குறைந்து விட்டதாக நீங்கள் உணரும் நிலை இது.
சொலஸ்ட்ரால்ஜியா என்ற உணர்வை ஏற்படுத்தும் முக்கியமான காரணிகள். இட உணர்வு. ஒரு குறிப்பிட்ட இடத்துடன் நமக்கு இருக்கும் ஆழமான உணர்வுபூர்வமான தொடர்பு. அந்த இடம் நமக்கு அடையாளம், ஆறுதல் மற்றும் பாதுகாப்பை தரும் ஆதாரமாக இருக்கும். சுற்றுச்சூழல் மாற்றம். அந்த இடத்தில் ஏற்படும் பெரிய, விரும்பத்தகாத மற்றும் பெரும்பாலும் மீள முடியாத மாற்றங்கள். உதாரணங்களாக காடுகளை அழித்தல், டீஃபாரஸ்டேஷன், சுரங்க வேலைகள், மைனிங், காலநிலை மாற்றத்தின் கிளைமேட் சேஞ்ச் விளைவுகள் அல்லது போர், வார் போன்ற சூழ்நிலைகள். ஆறுதல் இழப்பு. சுற்றுச்சூழல் ஒரு காலத்தில் வழங்கிய நிம்மதியையும் ஆதரவையும் இனி வழங்கப் போவதில்லை என்ற உணர்வு. சக்தியின்மை. இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்திகள் மீது நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை, நாம் உதவியற்றவர்கள் என்ற உணர்வு. வடக்கு மாகாணம் போன்ற போர் பாதித்த பகுதிகளில் சொலஸ்ட்ரால்ஜியாவின் அனுபவம் இன்னும் ஆழமானது. இங்கே இது படிப்படியான சுற்றுச்சூழல் சீரழிவை, என்வாயர்மெண்டல் டெக்ரடேஷன் மட்டும் குறிப்பதில்லை. இது அதிர்ச்சியுடனும், ட்ரோமா, வாழ்க்கையின் வன்முறை சீர்குலைவுடனும் பின்னி பிணைந்துள்ளது. சுற்றுச்சூழல் மாற்றங்கள் மெதுவாக நடக்கும் செயல்முறைகளில் இருந்து மட்டுமல்லாமல் போரின் நேரடி வன்முறை நடவடிக்கைகளில் இருந்தும் உருவாகின்றன. போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள சொலஸ்ட்ரால்ஜியா என்பது போரின் நேரடி வடுக்களையும் சமகால அபிவிருத்தி, டெவலப்மெண்ட் மற்றும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளையும் உள்ளடக்கிய ஒரு சிக்கலான உளவியல் நிலையாகும். பெரிய பழமையான மரங்களை வெட்டுவது, அது இயற்கை காரணங்களால் இருந்தாலும் சரி அல்லது அபிவிருத்தி என்ற பெயரால் நியாயப்படுத்தப்பட்டாலும் சரி, வெறும் பசுமை போர்வையை இழப்பதுடன் முடிவதில்லை. மாறாக இது ஒரு சமூகத்தின் வலிமை, ரெசிலியன்ஸ், தொடர்ச்சி, கண்டினியூட்டி மற்றும் அதன் அடையாளத்தையே அரிக்கிறது. இது கடந்த கால இழப்புகளை மீண்டும் நினைவூட்டுவதுடன் நீண்டகால குணப்படுத்துதல், ஹீலிங் மற்றும் மீட்சி, ரிகவரி செயல்முறையை தடுக்கும் ஓர் சுற்றுச்சூழல் மற்றும் மனநல சுமையாகவும் அமைகிறது. ஆகவே அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஒரு நுணுக்கமான, நுவான்ஸ்ட், ஒத்திசைவான, ஹார்மோனியஸ் மற்றும் சமூகத்தை மையமாக கொண்ட கம்யூனிட்டி சென்ட்ரிக் அணுகுமுறை தேவை. இது வெறும் சிறந்த கொள்கை மட்டுமல்ல, போருக்கு பிந்திய உலகில் மக்களின் உளவியல் நலனுக்கு ஒரு முக்கிய அங்கமும் ஆகும். சாலையோர மரங்கள் வெறும் தடைகள் அல்ல, அவை நமது சுற்றுச்சூழலுக்கும் நமது நல்வாழ்வுக்கும் அளவிட முடியாத நன்மைகளை வழங்கும் வாழும் சொத்துகள். அவற்றை பராமரிப்பதில் அதிக அக்கறையும் விழிப்புணர்வும் கொண்ட ஒரு கலாச்சாரத்தை வளர்ப்பது கட்டாயமாகும். அவற்றின் உண்மையான மதிப்பை உணர்ந்து நிலையான நடைமுறைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த அமைதியான பாதுகாவலர்கள் வழங்கும் நிழல், சுத்தமான காற்று மற்றும் துடிப்பான பல்லுயிர் பெருக்கத்தை எதிர்கால சந்ததியினரும் அனுபவிக்க முடியும் என்பதை உறுதி செய்யலாம். உண்மையான முன்னேற்றம் என்பது புதிய உள்கட்டமைப்பை உருவாக்குவது மட்டுமல்ல, நம் அனைவரையும் நிலைநிறுத்தும் இயற்கை பாரம்பரியத்தை பாதுகாப்பதும் அடங்கும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். நமது மதிப்புமிக்க சாலையோர மரங்களை பாதுகாக்க நாம் சிந்திக்கும் விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் தேவை. இதற்காக எந்தவொரு அபிவிருத்தி திட்டத்தை தொடங்குவதற்கு முன்பும் தற்போதுள்ள மரங்களின் எண்ணிக்கையை மதிப்பிட வேண்டும். வளர்ந்த மரங்களை பாதுகாக்கக்கூடிய அனைத்து சாத்தியமான வழிகளையும் ஆராய்வது அவசியம். அரசாங்க அமைப்புகளும் உள்ளூர் அதிகாரிகளும் மரங்களை பராமரிப்பதற்கான தெளிவான வழிகாட்டுதல்களை உருவாக்கி அவற்றை உறுதியாக அமல்படுத்த வேண்டும். சரியான மர வளர்ப்பு நுட்பங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும். பயிற்சி பெற்ற, சான்றளிக்கப்பட்ட பணியாளர்கள் மட்டுமே மரங்களை வெட்டவோ அல்லது கத்தரிக்கவோ அனுமதிக்கப்பட வேண்டும். எதிர்கால நகர அபிவிருத்தி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களில் மரங்களை வெறும் அலங்கார பொருளாக கருதாமல் வடிவமைப்பின் தொடக்கத்திலேயே அவற்றின் முக்கியத்துவத்தை இணைக்க வேண்டும். மரங்களின் வேர் வளர்ச்சிக்கும் கிளைகள் பரவுவதற்கும் போதுமான இடத்தை ஒதுக்கி திட்டமிடுவது அவசியம். நகர திட்டமிடுபவர்கள் மரங்களை வெறும் தடைகளாக பார்க்காமல் ஆரோக்கியமான மற்றும் வளமான நகரத்திற்கு மிகவும் அத்தியாவசியமான கூறுகளாக கருத வேண்டும். பசுமையான பகுதிகளை உருவாக்குவதற்கு அதிக முன்னுரிமை அளிக்க வேண்டும்.
சாலையோர மரங்களின் மகத்தான நன்மைகள் பற்றியும் அவற்றை தேவையின்றி அழிப்பதால் ஏற்படும் மோசமான விளைவுகள் பற்றியும் மக்களுக்கு அறிவூட்டுவது மிக முக்கியம். மரம் நடுதல் மற்றும் பராமரிப்பு பணிகளில் சமூகத்தின் ஈடுபாட்டை ஊக்குவிக்க வேண்டும். சாலையோர மரங்கள் குறித்த முடிவுகளில் உள்ளூர் சமூக மக்களை ஈடுபடுத்துவது அவர்களுக்கு உரிமை உணர்வையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கும். இதனால் எடுக்கப்படும் முடிவுகள் அந்த பகுதிக்கும் மக்களின் மனநலனுக்கும் ஏற்றதாக இருக்கும். மரங்களை அகற்றும் முடிவை எடுப்பதற்கு முன் உள்கட்டமைப்பு சவால்களை சமாளிப்பதற்கான மாற்றுத் தீர்வுகளை முழுமையாக ஆராய வேண்டும். இது தேவையில்லாத மர அழிப்பை தவிர்க்க உதவும். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மரங்களை அகற்ற வேண்டியிருந்தால் அதற்கு பதிலாக புதிய மரங்களை நடுவதற்கு உறுதியான திட்டங்கள் இருக்க வேண்டும். முடிந்தவரை நன்கு வளர்ந்த மரங்களை நட வேண்டும். அத்துடன் அந்த மரங்களை நீண்ட காலத்துக்கு பராமரிக்க முதலீடு செய்ய வேண்டும். இது மன ரீதியான தாக்கத்தை குறைக்க உதவும். எதிர்காலத்தில் சாலையோர மரங்களை அகற்றும் எந்த ஒரு திட்டத்திற்கும் முன்பு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகளுடன் சேர்த்து சமூகத்தில் அது ஏற்படுத்தக்கூடிய மன ரீதியான தாக்கத்தையும் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும். நன்றி.